நிகழ்தகவு. மனைவியுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த புது மாப்பிள்ளையை அடித்து தள்ளிவிட்டு மனைவியை காரில் கடத்தி சென்ற கும்பல். என்ன செய்வது ஏது செய்வது என தெரியாமல் பதற்றத்தில் காவல் நிலையம் படியேறிய இளைஞர். போலீஸ் நடத்திய விசாரணையில் தலைகீழாக மாறிய வழக்கு. நடந்தது என்ன? மனைவியை கூட்டிட்டு மறு வீட்டுக்காக மாமியார் வீட்டுல பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு புது மாப்பிள்ளை. பின் சீட்ல உட்கார்ந்திருந்த மனைவி சுபலட்சுமி கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு கார் பைக் மேல மோதிர மாறி வந்து நின்று இருக்கு. மின்னல் வேகத்துல வந்த காரை பார்த்து பதறி போன இளைஞர் பைக்கை சடன் பிரேக் போட்டு நிறுத்தி இருக்காரு. அப்போ கார்ல இருந்து இறங்கின 4 பேர் கொண்ட கும்பல் வந்த வேகத்துல அந்த இளைஞரை அடிச்சு போட்டுட்டு அவருடைய மனைவியை கார்ல கடத்திட்டு போயிருக்காங்க. கல்யாணமாகி முழுசா 1 மாசம் கூட ஆகலையே, அதுக்குள்ள யாரோ என் மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்களேன்னு நேரா திருமங்கலம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விஷயத்த சொல்லியிருக்காரு. இளம்பெண் கடத்தல் கேஸ்னு தெரிஞ்சதும் போலீஸும் வேகமா தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. ஆனா போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது கடத்தல் கேஸ் இல்ல, காதல் கேஸுங்கிறது. மதுரை திருமங்கலத்தில் இருந்து விமான நிலையத்துக்கு போற வழியில இருக்கிற விடத்தகுளம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த 28 வயசு இளைஞருக்கும் மதுரை திருமங்கலம் பகுதியை சேர்ந்த 21 வயசான வெங்கடேஸ்வரின்ற சுபலட்சுமிக்கும் கடந்த மே 20ஆம் தேதி இரு வீட்டு பெற்றோர் முன்னிலையில கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சு முழுசா 1 மாசம் கூட முடியாத நிலையில ஜூன் 16ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு கணவன் மனைவி இருவரும் விடத்தகுளத்துல இருந்து சுபலட்சுமி வீட்டுக்கு பைக்ல கிளம்பி இருக்காங்க. விடத்தகுளம் திருமங்கலம் ரோட்ல போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு கார் எதிரில மோதிர மாறி வந்து நின்னு இருக்கு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளேயே கார்ல இருந்து இறங்கின கும்பல் அந்த இளைஞரை அடிச்சு போட்டுட்டு சுபலட்சுமிய கார்ல ஏத்திக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சு இளம் பெண்ணை கடத்திட்டு போன காருடைய நம்பரை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு விசாரிச்சப்போ சுபலட்சுமியை கடத்திட்டு போனது அவங்களுடைய எக்ஸ் லவ்வர் ரமேஷ் தாங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்தடுத்த விசாரணையில இந்த மொத்த சம்பவத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்ததே சுபலட்சுமி தான் தெரிய வந்திருக்கு. சுபலட்சுமியும் ரமேஷும் கடந்த சில ஆண்டுகளாவே ஒருத்தருக்கொருத்தர் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களுடைய காதல் விவகாரம் சுபலட்சுமியுடைய வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. 2 பேருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால பெண் வீட்டார் இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சுபலட்சுமி எவ்வளவோ போராடி பார்த்தும் அவங்க அப்பாவும் அம்மாவும் மனம் இறங்கி வரவே இல்லை. அதோட சுபலட்சுமிய விடத்தகுளம் கிராமத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் தன்னுடைய காதலன் ரமேஷை மறக்க முடியாம அந்த இளம்பெண் தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. கல்யாண வாழ்க்கையை முழுசா வாழ முடியாம இருந்த சுபலட்சுமி தன்னுடைய காதலன் ரமேஷ் கிட்ட சொல்லி தன்னை கடத்துறதுக்கு தானே மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்திருக்காங்க. கணவர் கூட வீட்டில் இருந்து கிளம்பும் போது கரெக்டா காதலனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. பிளான் படி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு ரமேஷ் தன்னுடைய கூட்டாளிகளோட வந்து இளைஞரை அடிச்சு தள்ளிட்டு சுபலட்சுமிய கடத்திட்டு போற மாதிரி கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுபலட்சுமி யார் கூட வாழ விருப்பப்படுறாங்களோ அவங்க கூடவே வாழட்டும்னு சொல்லிட்டு அவங்க கணவர் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ராஜா ரகுவன்ஷிங்கிற இளைஞரை கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே மனைவி சோனம் தன்னுடைய காதலன் கூட சேர்ந்து கொன்னு வீசின சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. நல்ல வேளை சுபலட்சுமி கடத்தல் நாடகத்தோட நிறுத்திக்கிட்டாங்க. மேகாலயா சம்பவம் மாதிரி எங்க பிள்ளைய கொல்லாம விட்டதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான்னு பெருமூச்சு விடுறாங்க அந்த இளைஞருடைய உறவினர்கள். மகளுடைய விருப்பத்துக்கு மாறா கல்யாணம் பண்ணி வச்ச பெற்றோர்கள்னாலையும் விருப்பமே இல்லாம கழுத்தை நீட்டின சுபலட்சுமினாலையும் இப்போ கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்கிறது எந்த தப்புமே பண்ணாத அந்த அப்பாவி இளைஞர் தான்.
விருப்பம் இல்லாதவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பிள்ளைகள் எப்படி சந்தோஷமா வாழ்வாங்கன்னு யோசிக்காம பெத்தவங்க பண்ற தப்பு தான் பல குற்ற சம்பவங்களுக்கு வழிவகுக்குது. அதே மாதிரி தங்களுடைய விருப்பத்தை பெற்றோர்கள் கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லாம அவங்க சொல்றாங்களேன்னு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமும் முன்னாள் காதலன் கூடவோ காதலி கூடவோ பேசி பழகிக்கிட்டு இருக்கிறதும் மிகப்பெரிய துரோகம். இந்த 2 விஷயத்தையும் பெத்தவங்களும் பிள்ளைகளும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேலாவது நடக்காம இருக்கும். நிகழ்தகவு